ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியா மங்களகரமா நீ ஆசைப்பட்டது போலவே முடிச்சு கொடுப்பேன்னு உன்னிடம் வாக்கு கொடுப்பதற்காக தான் இந்த பச்சை குங்குமத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. பச்சை குங்குமம் என்றாலே வெற்றிகரமான மங்களகரமான விஷயம் அல்லவா? நீ எதிர்பார்த்த விஷயத்திலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட மங்களகரமான நிகழ்வை உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் என உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் நீண்ட நாளைக்கு அப்புறமா உன்கிட்ட உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாட்டியும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழ கத்துக்கோ. எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி இருக்காதல்லவா? எப்போதும் தர்மம் தான் வெல்லும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நல்லா யோசிச்சு பாரு. காட்டுல இருக்கிறதுலயே மிக பெரிய விலங்குனா அது யானை தானே. உருவத்துக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் யானை தானே காட்டிற்கு ராஜாவாக இருந்திருக்கும். ஆனா ஏன் ராஜாவாக சிங்கத்தை போட்டிருக்காங்க? ஏன்னா இந்த உலகத்துல உருவத்திற்கு மதிப்பு கிடையாது. நீ ஆள் எவ்வளவு பெருசா கம்பீரமா பார்க்க பலமா இருக்கியான்றது முக்கியம் இல்ல. உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் உன்னுடைய திறமைக்கும் தான் இங்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் மதிப்பும் கொடுக்கப்படும் என் செல்லமே. அதனால தானே எப்போதுமே உனக்கான சிந்தனையை சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ ஆசைப்படுறதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தரேன்னு சொல்றேன். எப்போதுமே நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா இங்க நீ உன் வாழ்க்கையை வாழ்றது உனக்கு தானே தெரியும். அதனுடைய அருமை பெருமையும் கஷ்டமும் நஷ்டமும் மற்றவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் தோல்விகள்ல இருந்தும் பாடம் கத்துக்கிட்டு இனிமே தோல்விகள் உன்னை தோற்கடிக்க விடாமல் நீ ஜெயிச்சு காட்டி முன்னேறப்பாரு. அதற்குண்டான வழிவகைகளையும் நான் செய்யறேன். வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுக்குன்றான பாடத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் நிறைவேறாத போதுதானே உன் மனசுல கோபமும் வருத்தமும் வருது. ஏன் நடக்கல, ஏன் இப்படி நடக்குதுன்னு பல விஷயங்கள் எதிர்மாறாகவும் நினைத்ததற்கு மாறாகவும் நடக்கும்போது உன்னுடைய எண்ணமெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக நீ கோபப்பட்டு வருத்தப்பட்டா மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா என்ன? கோபமே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய ஆசைகளை நீ அளவோடு வச்சுக்கிறது தான் சரியா இருக்கும். சுயநலத்திற்காக தான் இங்க உள்ள மக்கள் எல்லாருமே உழைச்சு அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவங்கள எத்தனை பேரு நிம்மதியோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்காங்க? எப்போதும் சுயநலமான வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்காது. உன்னுடைய நல்லதுக்காக தான் உன் அம்மா வராகி தாய் நான் சொல்றேன். தன்னடமின்றி இது நடந்தா அது நடக்கும், நாம இன்னைக்கு இவங்களுக்கு இது செஞ்சோம்னா நாளைக்கு அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் உன்னுடைய கடமையை நீ செய்யற பத்தியா? அப்படி நீ சரியா இருந்தீனா உனக்கான அமைதியும் திருப்தியும் கிடைக்கும். எந்த பெத்தவங்களுமே தன் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் அவர்களுக்கானதை செய்யும் போதும் நாளைக்கு இவங்க வளர்ந்து ஆளாகி நம்மளை பார்த்துப்பாங்க, நமக்கு சாப்பாடு போடுவாங்க, நம்மளை வசதியா வச்சுக்குவாங்கன்னு நினைச்சு வளர்க்கறது கிடையாது. அந்த விஷயத்தில் எப்படி தன்னலம் இல்லாமல் தன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்கிறார்களோ அப்படிதான் ஒவ்வொரு பெற்றவரும் ஒவ்வொரு மனிதராக இருந்து இந்த உலக வாழ்க்கையை வாழணும். இங்க இருக்கக்கூடிய உறவுகளிடம் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் அது அப்படியே திரும்ப கிடைச்சிடாது என் செல்லமே. எப்போதுமே நீ விரும்பியதை பற்றியே சிந்திப்பதும் விரும்பியது கிடைக்கும் வரை அதை கைவிடாமல் அதற்கான முயற்சிகளை செய்வதும் தான் வெற்றியின் ரகசியம். ஒரு நிமிஷம் ஒரு சில சமயம் நீ நினைச்சது நடக்காம போயிருக்கலாம். ஆனா அதுக்காக இதப்ப நம்ம ஆசைப்படவே கூடாதுன்னு அதை கைவிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்தால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். குடிசையில இருக்கிறவங்கெல்லாம் ஏழைகளும் கிடையாது, மாளிகையில் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களும் கிடையாது. யார் ஒருத்தன் தனக்கு கிடைச்சதுல திருப்தி கொண்டு தன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றானோ அவன்தானே உண்மையான பணக்காரன். உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் உன் வராகியமா நான் நிறைவேற்றுறேன். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. சின்ன சின்ன நீரோட்டங்கள் சேர்ந்துதானே நதியை உருவாக்குது. அதே போல சின்ன சின்ன போராட்டங்கள் சேர்ந்துதான் மனிதனின் வாழ்க்கையையும் உருவாக்குது. நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நான் அழகாய் நடத்தி முடிப்பேன்.
நீ திறமையோட இருக்கிறதுனாலையும் நீ தகுதியோட இருக்கிறதுனாலையும் உன் வாழ்க்கை அழகாய் மாறுவதை பார்த்து ஒரு சிலர் பொறாமை கொண்டு உன்னை திமிராக பார்க்கிறார்கள். நிஜமாவே உனக்குள்ள திமிரு கிடையாது. உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் திறமைகள் தான்றத அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என் செல்லமே. உன்னை பத்தி அவங்க மாத்திக்க வேண்டியது அவர்களுடைய பார்வையைத்தானே தவிர உன்னுடைய திறமையில் எந்த குறையும் இல்லை. உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையும் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதையும் பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் பொறுமையாக கடந்து போக கத்துக்கோ. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா ஆசைப்பட்டதை அடைவதற்காக உன் தகுதியை இன்னும் நீ கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. உன்னுடைய தகுதிகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு யோசிக்கிறியா? திறமைகள் அதிகமாகும் போது தகுதி தானாகவே உயர்ந்து விடும். எப்போது எதை பார்த்தாலும் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எதை கற்றுக்கொள்ள நேர்ந்தாலும் சிறிதும் தயக்கம் காட்ட வேணாம். மனிதன் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நொடியில் வரையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைதானே. உன்னுடைய கற்பனையவே நீ முதலீடா வச்சுக்கோ. கற்பனையில நீ காணுகிற விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும், கனவுகளை எல்லாம் நிஜமாக்கிடணும்னு அதற்காக துடிப்போட நீ வேலை செஞ்சா உன் வாழ்வில் நீ பல வெற்றிகளை பெற்று விடுவாய் என் செல்லமே. எப்போதுமே எதிலையுமே நீ உண்மையாவும் நேர்மையாவும் மனசுல பட்டதையும் பேசக்கூடிய ஆளாக இருப்பதால் தானே இந்த உலகத்துல எப்பயுமே உன்னை தனியாவே விட்டு வச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தான் நஷ்டம். என் பிள்ளையான நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிறாய். உன் மேல எந்த தவறும் இல்லை என் செல்லமே. மற்றவர்களை பத்தி நீ யோசிக்கவே வேணாம். உன்னை கண்டு கொள்ளாதவரிடம் போய் நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு உன்னுடைய கவலைகளை சொல்வதால் அவங்க என்னதான் நீ சொன்னாலும் செவி சாய்க்க போவதில்லை. உண்மையாவே உன் மேல அன்புள்ளம் கொண்ட அக்கறை கொண்ட மனிதர்களிடம் மட்டும் போய் பேசி பழகு. உன்னை கண்கலங்க விட்டவர்களிடமும் நீ கத்தி கதறும்படி செய்தவர்களிடமும் போய் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் என்னை இப்படி ஏமாத்தினீங்கன்னு நீ துரோகத்துக்கு காரணம் கேட்டால் அவங்க மேலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துவாங்களே தவிர உனக்கு அன்போ ஆறுதலோ அவர்கள் செய்த தவறுக்கு ஒப்புக்கொள்ளவோ மாட்டார்கள் என் செல்லமே. உன்னை அள வைத்தவரிடம் போய் நீ ஆறுதல் தேடவும் வேண்டாம். உன்னை அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களிடம் போய் மீண்டும் மீண்டும் உன்னுடைய அன்பை காட்டவும் வேண்டாம். உதறி தள்ளிய மனிதர்கள் மீது நீ ஏன் உயிரா இருக்க? முதல்ல யார் எப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் அன்பை புரிபவர்களிடம் போய் நீ பேசலாம். உன்னை கதற வைத்தவர்களிடமும் ஏமாற்றியவர்களிடமும் போய் உன்னுடைய அன்பை திரும்ப கொடுக்காதே என் செல்லமே. இறைவன் விறகில் தீ இருப்பதை போல பாலுக்குள் உள்ளே நெய் மறைந்திருப்பதை போலதான் நானும் உனக்குள்ளேயே இருக்கேன். இதை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என் செல்லமே? விறகை எரிக்கும் போது அதுக்குள்ள இருந்துதானே தீ வருது. அந்த தீயை எங்கேயாவது உன்னால பார்க்க முடியுதா? அதே போலதான் இந்த தயிரும் நெய்யும் பாலுக்குள் தான் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல விஷயங்களை உனக்குள்ள வச்சிருக்கிறது போல இந்த வராகி அம்மா நானும் உனக்குள் தான் மறைந்திருக்கிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதே செய்வேன்.